பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். வணக்கம் 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 வணக்கம். தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் வணக்கம். நமது மாதா தொலைக்காட்சி இனிய இதயங்களுக்கும் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். அன்பு உள்ளங்களே, இது மாதா தொலைக்காட்சியின் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சி. பொங்கலா பொங்கலா இனிய இதயங்களே, பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சி பொங்கலோ பொங்கல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அருமையான நல்நாளிலே பொங்கல் எப்படி பொங்கி வழிகிறதோ அதே போல உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சமுதாயத்திலும் உலகெங்கிலும் அமைதி அன்பு பொங்கி வழிய எங்களுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதோடு இந்த அருமையான சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்து இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பமும் அருட்தந்தையர்களும் சந்தித்து உங்களுக்கு வாழ்த்து கூறி அதே போல நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுக்கள் நிகழ்வுகளில் உங்களை மகிழ்விக்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். அந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொடங்க நம்முடைய அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். விவசாயத்தினுடைய மேன்மையை உணர்ந்தது இந்த தமிழர்கள் அனைவரும் இதோ இந்த விவசாயத்தை போற்றும் விதமாக, இந்த விவசாயத்திற்கு நன்றி செலுத்தும் விதமாக, விவசாயிகளை உற்சாகப்படுத்தும் விதமாக இந்த பொங்கல் திருநாளை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, நீர் உமது படைப்பின் தொடக்கத்திலே நாங்கள் நெத்தி வேறு நிலத்தில் உள்ள பாடுபட வேண்டும், எங்களை நாங்கள் வழி நடத்தி கொள்ள வேண்டும் என்று நீர் எங்களுக்கு இந்த நிலத்தையும் இந்த பஞ்சபூதங்களையும் எங்களுக்கு கொடையாக கொடுத்த கிருபைக்காய் நன்றி கூறுகிறோம். ஆண்டவர், இந்த நாளிலே விவசாயிகளை, விவசாயத்திற்கு துணை நிற்கின்ற ஆடு மாடுகளை, விவசாயத்திற்கு துணை நிற்கின்ற இயற்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களை ஆசீர்வதித்தருளும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விவசாயிகளின் வாழ்வை மேம்பட நாங்கள் எங்களால் இயன்ற வரை அவர்களோடு ஒத்துழைக்கின்ற அந்த மனநிலை எங்களுக்கு கொடுத்தருளும். மாதா தொலைக்காட்சியின் இனிதயங்களாகி நாங்கள் ஒவ்வொருவரும் விவசாயத்தை மேன்மைப்படுத்தும் விதமாக இன்றைய நாளில் நாங்கள் கொண்டாடி இந்த கொண்டாட்டத்தை ஆசீர்வதித்தருளும். நீர் எங்களோடு இருந்து எங்களை தொடர்ந்து என்னாலும் எங்களோடு தங்கிரும். இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என் அன்பு உள்ளங்களே, அன்பு தந்தைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அருமையான ஒரு ஜெபம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, நம்முடைய தந்தை இறைவனும் சரி, நமக்காக கொடுத்த விழுமியங்களை கடைபிடித்து நமக்காக கொடுத்த அத்துணை இயற்கை வளங்களையும் பாதுகாப்பது நம்முடைய கடமை. அதே போல நம்முடைய விவசாயிகள் நமக்கு உணவிட்டு கொண்டிருப்பவர்களையும் நாம் நினைத்து பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்கணும். எல்லாம் வல்ல இறைவனுக்கும் விவசாயிகளுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக தெரிவித்துக் கொள்வோம். நன்றி நன்றி நன்றி. என் அன்பு உள்ளங்களே, துவக்கமாக ஒரு அருமையான சிறப்பு நிகழ்ச்சி இதோ உங்களுக்காக. சூரியனின் புது வெளிச்சம் பூமிக்கு இப்ப சொல்லுதடி முதல் வணக்கம். வந்திருச்சு வந்திருச்சு புது வருஷம், சந்தோஷம் நிலைக்கட்டுமே வாழ்க்கை முழுசும். தேவனின் மணியோசை தென்றலில் மிதக்குதடி, காலையில் பனித்துளிகள் பன்னீரை தெளிக்குதடி. புத்தம் புது சூரியனின் புது வெளிச்சம் பூமிக்கு இப்ப சொல்லுதடி முதல் வணக்கம். வந்திருச்சு வந்திருச்சு புது வருஷம், நல்ல சந்தோஷம் நிலைக்கட்டுமே வாழ்க்கை முழுசும். பறவையாக வாழணும், இந்த மண்ணகம் வானம் போல மாறணும். அன்புதான் கடவுள் என்று வணங்கணும், மனம் அடுத்தவர் துயரம் கண்டு கலங்கணும். வறுமை பஞ்சம் எல்லாம் தீரணும், வளங்கள் ஒன்று கூடி சேரணும். போர்
இணைய இதயங்களே, விளைந்த பொருளை முதற்கண் இறைவனுக்கு நன்றியாக படைக்கும் இந்த அருமையான நிகழ்வுகளே, இந்த பொங்கல் சமைக்க போறாங்க. பொங்கல் ஆரம்பிப்பதற்கு நம்முடைய அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் சிறிய எளிய ஜபத்தோடு நம்முடைய பொங்கல் சமைத்தலை துவங்கி வைப்பார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். நன்றியின் வெளிப்பெருக்காக இந்த அற்புதமான இனிப்பு பொங்கலை நாங்கள் படைக்கவிருக்கிறோம். இதனை சமைப்பதற்காக நாங்கள் உருவாக்கியிருந்த பொருட்களை ஆசீர்வதித்தலும், இதற்காக உழைத்த விவசாயிகளை ஆசீர்வதித்தலும், இதற்காக உழைக்கவிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த பொங்கல் மகிழ்ச்சியை இனிமை தருவது போல எங்களது வாழ்க்கையிலும் விவசாயிகளுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் இனிமையும் நீர் நிறைவாக கொடுத்தலும். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இந்த பொங்கலை நமக்கு சமைக்க ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். முதலாவதாக என்ன ஊத்துறாங்க? பால் 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 ஃபர்ஸ்ட் பால் ஊத்தப்படுகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக. அடுத்ததாக தண்ணீர். படைப்பு பொருளாம் மகத்துவமான பொருள் தண்ணீர் ஊற்றப்படுகிறது. என்னென்ன பொருட்கள் இப்ப சமைக்கிறதுக்கு இதுக்கு மேல நீங்க சேர்ப்பீங்க, அதை சொல்லுங்கம்மா. அரிசி, பருப்பு, வெல்லம், திராட்சை, முந்திரி, நெய். எப்ப சமைச்சு தருவீங்க? எவ்வளவு நேரம் நாங்க காத்திருக்கலாம்? 1 hour. பொங்கல் இப்ப அடுப்பு பத்த வைக்கணும் இல்லமா? கரங்களை தட்டி முதற்கட்டமாக விறகை பற்ற வைக்கிறார்கள். இனி இதயங்களே, அருமையாக பொங்கல் சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கண்டிப்பா இன்னும் ஒரு சிறிது நேரம் ஆகும். சிறிது நேரம்னா சுமார் ஒரு 15 நிமிடம் ஆகும்னு சொல்றாங்க. அதுக்குள்ள ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்துருவோம். இனி இதயங்களே, நம்முடைய அருமையான இந்த பொங்கல் நிகழ்ச்சியில் வண்ணம் கூட்டும் வண்ணமாக, உங்களுக்கு இதயத்தில் மகிழ்ச்சி சேர்க்கும் வண்ணமாக, புத்துணர்வு கொடுக்கும் வண்ணமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான கண்கவர் நடனம் இதோ உங்களுக்காக. கரங்களை தட்டி நடன குழுவை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அருமை அருமை அருமை. பொங்கல் உண்மையிலே கண்டிப்பா இந்த நடனத்தை பார்த்து வீட்டில் சமைக்காமலே பொங்கல் பொங்கியிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு நடனம். ஆகாஷ் மற்றும் நம்முடைய அவருடைய குழு சகோதரிகள்லாம் ரொம்ப அழகா ஆடினாங்க.
அதே போல இவங்களை உற்று நோக்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமா முகத்திலே எத்தனை ஸ்டெப்பு போட்டாங்கல்ல, எல்லா ஸ்டெப்பும் முகத்திலே போட்டாங்க அவங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா ஆடினீங்க சொல்லலாம். எல்லாருமே ரொம்ப அழகா ஆடினீங்க. மீண்டும் ஒரு முறை பலத்த கைத்தட்டலோடு அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. இனி இதுங்களே நம்முடைய நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு அம்சமாக இப்ப பாத்தீங்கன்னா கோல போட்டி. ஒவ்வொரு ஊர்லயுமே கிராமப்புறங்களையுமே வந்து பாரம்பரிய அந்த விளையாட்டுகள் நிகழ்வுல இந்த கோல போட்டியும் வந்து கண்டிப்பா பங்கு பெறும். அந்த விதத்துல அந்த கோலம் போடுறதையே தழுவி கோல போட்டியிலே ஒரு சிறப்பாக கோல ஓவியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அருமையான நிகழ்வை இப்ப நிகழ்த்த போறோம். நம்முடைய மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பணியாளர்கள் பெண்கள் ஆண்கள் சேர்ந்து இந்த கோல போட்டி என்கின்ற கோல ஓவியத்தை வரைய போறாங்க. ரொம்ப அழகா. என்ன ஒரு சிறப்பு அம்சம் பாத்தீங்கன்னா இந்த தீம் அப்படின்னு சொல்லலாம், தலைப்பு. அந்த கோல ஓவியத்தில் கம்பல்சரி நம்முடைய அந்த கலாச்சாரமான அந்த பானை பொங்குதல், கரும்பு, குறிப்பாக மாடு, உழவர்களுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய அந்த மாடு, அதே போல அந்த குடும்பம், இதை தழுவிய ஒரு கோல ஓவியம் வந்து இப்ப நம்ம நிகழ்த்த போறோம். அதற்கு 3 குழுக்கள் இங்க பங்கு பெற போறாங்க. சோ இதோ 3 குழுவினரையும் நாம சந்தித்து இந்த கோல போட்டி ஆரம்பிக்க போறோம். பலத்த கைத்தட்டலோடு இந்த 3 குழுக்களையும் அன்போடு வரவேற்கிறோம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், கொஞ்சம் குழவை போடுங்கப்பா. இனி இது எங்களே பொங்கல் பொங்கியது போல உங்கள் உள்ளங்களும் மகிழ்ச்சியால் பொங்க எங்களுடைய வாழ்த்துக்கள். இனி இது எங்களே இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 குழுக்கள் ரெடியா இருக்கிறாங்க. அதோட நம்முடைய அருட்தந்தை வீமாஜோ அடைக்கலராஜ் தந்தை அவரும் ரெடியா இருக்காங்க. என்னன்னா கோலப்பொடியில் ஓவிய போட்டி. நல்லா இருக்குது, சூப்பர்ப்பா, அருமை அருமை அருமை. ரொம்ப அழகா வந்து சிறப்பா வந்து இந்த போட்டி இனிதே தொடங்க இருக்கிறது. சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு ஃபாதரே சொல்லி 1 2 3 தொடங்குகிறது என்று தொடங்கி வைப்பார். இப்போ ஏன் கோலப்பொடியில் ஓவிய போட்டின்னு பேர் வச்சாங்க தெரியுமா? யாருக்கும் கோலம் போட தெரியாது, அதனாலதான் கோலப்பொடியில் ஓவிய போட்டி. ஆனா நல்ல ஓவியம் வரைவாங்க. எங்க மாதா டிவியில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் வந்து நல்ல வண்ணம் தீட்டுவாங்க. அதனாலதான் நீங்க அழகழகான படைப்புகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க மாதா தொலைக்காட்சியில. அதனால இன்னைக்கு தன்னுடைய கற்பனை திறமையெல்லாம் காமிக்க போறாங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கால அளவு வந்து 30 நிமிடங்கள். இதுல முக்கியமானது என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓவியத்துல கருத்து இருக்கணும். அந்த கருத்துல என்ன கருத்து முக்கியமானது இருக்கணும் அப்படின்னா, கரும்பு இருக்கணும், பொங்கலுக்கு முக்கியமான பானை இருக்கணும், அதுல பொங்கணும் இல்லையா, பொங்கல் பொங்கணும். அப்புறம் மாடு இல்லையா, உழவர்களுடைய நண்பன் மாடு கட்டாயமா இருக்கணும். அது இல்லாம பொங்கல் இல்லை, புரியுதுங்களா? அதனால இந்த அம்சங்களை எல்லாம் உள்ளடக்கி அழகான ஓவியத்தை கோலத்தில் வடிவமைத்து கொடுக்க, வடித்து கொடுக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். 3 குழுக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு குழுலையும் ஆண்களும் பெண்களும் இருக்கிறாங்க, அருட் சகோதரிகளும் இருக்கிறாங்க. சரிங்களா? அதனால அவர்களை உற்சாகமாக நம்ம என்ன பண்ணலாம், சிறப்பாக இந்த போட்டியில் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து ஆரம்பிச்சிடலாமா? உங்களுக்கான கால அளவு 30 நிமிடங்கள் இதோ தொடங்குகிறது. 1 2 3. சூப்பர். அப்படியே அதுல இருக்கிற கேப்டன்ஸ் ரொம்ப அழகா வந்து அங்க புள்ளியிட்டு கோலத்தை துவங்க இருக்கிறார்கள். குழு 1, குழு 2, குழு 3 என பிரிந்து தங்களுடைய கைவண்ணத்தை காட்ட இருக்கிறார்கள். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 2 குழுக்கள் வரைய ஆரம்பிச்சுட்டாங்க, புள்ளிகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த குழுவை தண்ணீர் தெளிச்சு பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ உண்மையிலே பாராட்டக்கூடிய சிஸ்டர், நீங்க கோலம் போடுவீங்களா? நல்லாவே போடுவோம். எத்தனை புள்ளி கோலம் போடுவீங்க? 12 புள்ளி, 24 புள்ளி, புள்ளி இல்லாமே கோலம் போடும். புள்ளி இல்லாமலே இந்த டீம் கோலம் போடுகிறார்கள். ரொம்ப அழகா வந்து புள்ளி வைத்து கோலம் போட்டுருக்காங்க. பாருங்க, சிறப்பான கோல போட்டியாக இருப்பது கோல ஓவியம். இதில் இருக்கக்கூடிய ஆண்கள் தம்பி வேடிக்கை பார்க்க கூடாது. மாட்டுக்கு அப்படியே வாலு கொம்புலாம் வரைஞ்சு விடு. இனி இதுங்களே நம்முடைய பொங்கலோ பொங்கல் நிகழ்ச்சியில் சிறப்பு அம்சமாக உங்களை இல்லத்தில் இருந்தே நடனமாட வைக்கும் வண்ணமாக ஒரு சிறப்பான பறை ஆட்டம். ரெடியா? இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் சிறப்பு நிகழ்ச்சி பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சூப்பர்.
இனிய இதயங்களே, நம்முடைய பொங்கலோ பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியில் பறையாட்டம் அடித்து உங்களை இல்லத்திலிருந்து ஆட வைத்த நம்முடைய குழுக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை, பாராட்டுகளையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்கிறோம். சூப்பர். சிறப்பாக பறை அடித்து நம்மை மகிழ்வித்த அருட்தந்தை வீமாஜோ அடைக்கலராஜ், சகோதரர் ஆல்பர்ட், சகோதரர் அருள், சகோதரர் சாம், சகோதரர் போஸ்கோ மற்றும் நம்முடைய உறவினர்கள் எல்லாம் ஆடி நம்மை மகிழ்வித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். சூப்பர். சிறப்பாக 3 குழுவினரும் வந்து முடிக்க போறாங்க. நம்முடைய கோலப்பொடி கோல ஓவியத்தை முடிக்க போறாங்க, நிறைவு செய்ய போறாங்க. குழுவினர்களுடைய கவனத்திற்கு 1ல இருந்து 10 எண்ணும், அதோட உங்களுடைய நேரம் நிறைவடைகிறது. ரெடி? அக்கா வாங்க. 1 2 3 வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் நாம என்ன போறோம், அதோட அவங்களுடைய நேரம் நிறைவாகுது. ரெடி? ஓகே, உங்களுக்கான கால அளவு முடிக்க போறேன். ரெடி? 10 9 8 7 6 5 4 3 2 1 நிறுத்து. அக்கா கடைசியில போட்டு வைக்கிறாங்க அவங்க. இங்க முடிஞ்சு நிறைவடைந்தது, அங்கேயும் நிறைவடைந்தது. சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதயங்களே, சிறப்பாக நம்முடைய கோலப்பொடி ஓவியத்துல ரொம்ப அழகா வந்து 3 குழுவினரும் நிறைவு செய்திருக்கிறாங்க. அதே போல இப்ப வந்து 3 குழுவிலையும் நாம கொடுத்த அந்த கருத்து, அந்த தலைப்பின் கீழ், அதாவது ஒரு பானை, மாடு, கரும்பு, அதுக்கு மேல அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி அப்படி சொல்லியிருந்தோம். ரொம்ப அழகாவே சிறப்பாக போட்டிருக்காங்க. சிறப்பு நடுவராக நம்முடைய அருட்தந்தை அவர்கள் இங்க இருக்கிறாங்க. 3 கோலத்தையும் பார்த்து அவருடைய கருத்தையும் அவருடைய வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார். ஃபாதர், முதல் குழு நம்முடைய தீம் சொல்லியிருந்தோம், மாடு பானை. மாடு மாடா இருக்கா, பானை பானையா இருக்கா, அழகா இருக்கா, பார்த்துட்டு உங்களுடைய கருத்து ஃபாதர். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கருத்து சொல்ல முடியாத அளவுக்கு கோலம் சிறப்பா இருக்கு. என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே. ஃபாதர், மாடுக்கு எத்தனை மார்க் ஃபாதர் அவுட் ஆஃப் 5? மாடுன்னு நீங்க சொல்றீங்க அப்படிதானே? ஆமா, அது மாடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படிதானே அப்படின்றாரு. சோ அதனால மாடுன்ற அளவுக்கு ஓரளவுக்கு இருக்கா ஃபாதர்? 5 நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அது வந்து என்னது சமய நல்லிணக்க பொங்கல் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க சைடுல ஏதோ இது என்னது எனக்கு ஒண்ணு புரியுது. அது வாங்க வாங்க, ப்ளீஸ் வெல்கம், ப்ளீஸ் அக்கா, ப்ளீஸ் வெல்கம். ஃபாதர் வந்து அது சைடுல என்னன்னு கேக்குறாரு. அது ஏதோ படகு மாதிரி மேல யாரோ 2 பேர் பயணிக்கிறாங்க. அது வந்து மஞ்சள் வெத்தலை அந்த அது வந்து அது சொல்றாங்க, அந்த வெத்தலைக்கு கீழே ஏதோ இருக்குது, அது மாஸ்க் மாதிரி. இல்ல, அது என்னமோ நான் சின்ன பிள்ளையில ஸ்கூல்ல படிக்கும் போது அமீபான்பாங்க இல்லையா, ஒரு செல் உயிரி அமீபா மாதிரி இருக்கு. அடினே இருப்பேன். ஒரு செல் உயிரி அமீபா போல இருக்குன்னு சொல்லி வாழ்த்தில் தெரிவிச்சாரு. ஃபாதர், சூப்பர் ஃபாதர். இந்த சமய நல்லிணக்கம் சொன்னீங்க. மாடு மாடா வந்து அவர் நம்புறதே பெரிய விஷயம். ஆனா அந்த மாடு கண்டிப்பா அது மாடு. சோ அதனால அவுட் ஆஃப் 5 எத்தனை மார்க் ஃபாதர் கொடுக்கலாம்? இல்ல, இப்போதைக்கு உடனே நான் மார்க் சொல்ல முடியாது. அடுத்த குளங்களை பார்ப்போம். அடுத்த குளங்களை பார்ப்போம். செகண்ட் டீமுக்கு போயிடலாம். இந்த டீமுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர், சிறப்பு சிறப்பு. ஓகே அன்பர்களே, 2வது குழுக்கு வந்துட்டோம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்துக்களோட மதர், எப்படி இருந்தது இந்த அனுபவம்? இந்த அனுபவம் ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப டெரரா இருந்துச்சு, என்ஜாய்மெண்டாவும் இருந்துச்சு. டெரரா இருந்துச்சு, என்ஜாய்மெண்டாவும் இருந்துச்சு. அது முக்கியம் இல்ல, எங்களுடைய சிறப்பு நடுவர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஆல்ரெடி அங்க வந்து இப்ப சொல்றதுக்கு எதுவும் நம்ம கடைசியா சொல்லுவோம்ட்டு. எப்படி இருக்கு 2வது குழுனுடைய கோல ஓவியம்? கோலம் செமையா இருக்கு, ஆனா புரிய முடியல. மாடு அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு ஃபாதர். மாடை வந்து முக்கியமா சைடுல தான் போட்டுக்கிறாங்க. இது என்ன யோசித்து போட்டாங்கன்னு அவங்கள்ட்ட கேள்வி. என்ன மாடு யோசிச்சு போட்டீங்க? நெற்கதிர், அது கரும்பு, இது உழவன், கையில இருக்கிறது ஏறு. இது வந்து மாவிளை வெல்லாம நமக்கு வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நடக்காது. அந்த மாவிளைக்காக அந்த இலைகள் போட்டிருக்கோம். தாமரை வந்து நம்மளுடைய தேசிய மலர், அதனால அதையும் நாங்க மென்ஷன் பண்ணி. சூப்பர். அதனால இதுல வந்து இவங்க அப்படி அம்புக்குறி போட்டு நெல் கதிர்னு எழுத சொல்லிருங்க, இல்லாட்டி வந்து சாணி மாதிரி இருக்கு. நெல் கதிர் அப்படின்னு நீங்க வந்து ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க, குறிப்பு. அது சாணி போடுற மாதிரி இருக்குதா? வேணா அப்புறமா எடுத்து அதை திரும்ப தெளிச்சு விட்டுருவோம். சாணம் வந்து எனக்கு தெரிஞ்சு பச்சை கலர்ல தான் இருக்கு, இந்த மாதிரி மஞ்சள் கலர்ல இல்ல. நெற்கதிர் தான் மஞ்சள்ல வரும். அப்படி இல்ல, அவங்களுக்கு கை இல்ல. ஆனா அவங்க எப்படி கை இல்லாமலே அந்த ஏறு கலப்பியை எப்படி பிடிச்சிருக்கு? எனக்கு மிகப்பெரிய டவுட் என்னன்னா, அது ஆனா பெண்ணான்றத என்னுடைய டவுட். பெண் விவசாயிய போட்டுக்கிறாங்க. அப்படியா மதர்? இல்ல இல்ல, அது தலைப்பாகை.
அது தலைப்பாங்க ஃபாதர், கூந்தல் இல்லையா. ரொம்ப அழகா வந்து விளக்கம் கொடுத்துறாங்க. ChatGPT-ல கூட நமக்கு இந்த அளவுக்கு விளக்கம் கொடுக்க மாட்டாங்க. ஃபாதர் மரியான் வந்தாங்கிறது சொல்றாரு, ஆணும் பெண்ணும் சமம் என்பதை இந்த குழு நிரூபித்து ஆண் பெண் இருப்பாளரும் ஒரே அது வந்து அந்த ஓவியத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய அர்த்தம் பொதிஞ்சிருக்குது, ஆனா நிறைய புரிய மாட்டேங்குது. நிறைய அர்த்தம் கொடுத்ததுனால எங்களுக்கு புரியல. அதே போல ஃபாதர் சமய நல்லிணக்கத்தை வந்து காமிச்சிருக்காங்க. உங்களுக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சூப்பரா பண்ணிருக்காங்க ஃபாதர். நம்ம 5 புள்ளிக்கு ஏதாவது கொடுக்குறோமா ஃபாதர்? இல்ல, இப்போதைக்கு நாங்க யோசிக்கிறோம். அடுத்த குழுக்கு நாங்க மூவ் ஆகுறோம். அடுத்த குழு வாக்கே வா வா வா. இனிங்களே 3வது குழுக்கு வந்தாச்சு. அதாவது பாத்தீங்கன்னா இங்க மாடு அப்படியே இப்படி நிக்க வச்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். அது வயிறு தான் பாட நினைக்கிறேன். ஆக்சுவலா சிஸ்டர் ரொம்ப ஜெபம் பண்ணினே வந்து நம்ம கோலம் போட்டாங்க. உங்களுடைய பார்வையில் உங்களுடைய குழுக்கான இந்த அழகான ஓவியம் எப்படி இருக்கு? ஃபஸ்ட்டு எங்கள் குழுவில் இருக்கிற எல்லாருமே இதில் வந்து வேலை செஞ்சுருக்குறோம். ஸோ அது ஒரு யூனிட்டி. நாங்கள்லாம் ஒரு விவசாயிகள் அப்படின்றதுக்கு இது ஒரு அடையாளம். ஏன்னா நிலத்துல போய் வேலை செய்ய முடியாது. இப்போ எங்களுக்கு கிடைச்ச சான்ஸில் எல்லாருமே இந்த கோலத்தை ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ ரொம்ப அழகாக போட்டிருக்கிறீங்க கோலம். இருந்தாலும் நம்முடைய நடுவர் அவர்கள் சொல்கிற கருத்தை நம்ம கேட்டுருவோம். தந்தை அவர்கள் சொல்லுங்க ஃபாதர், எப்படி இருக்கு கோலம்? ரொம்ப சிறப்பாக இருக்கு. சிறப்பாக இருக்கு. சூப்பர்யா, சூப்பரா. மாடு நம்ம தீம் ஃபாதர் வந்து அந்த விவசாயியை பார்த்தா அவர் ஆம்பளை மாதிரியே இருக்கிறாரு, அவருடைய வைஃப் வந்து பொம்பளை மாதிரியே இருக்கு. சூப்பர். இந்த அளவுக்கு நமக்கு அப்ரிசியேஷன்ன்றது பெரிய விஷயம். ஆணா இருக்காரு, பெண்ணா இருக்காரு. ஓகே. ஆனா மாடு மட்டும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. என்ன பிரச்சனை? மாடு ஓகேவா? அது நம்ம உசிலம்பட்டி ஏரியால ஒருத்தருக்கு மீச வச்சது மாதிரியே இருக்கு. மாடு உசிலம்பட்டியில இருக்கிற ஒருத்தர் மீச வச்ச மாதிரி இருக்குதுன்றாங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது என்ன மீச? அது நல்லா இருக்கு, ஆனா தெளிவா இருக்கு, நீட்டா இருக்குது. சூப்பர். அதாவது வீரமா இருக்கான். கண்ணுக்கெல்லாம் நல்ல மை போட்டு விட்டுருக்காங்க மாட்டு. சூப்பர். அது கண்டிப்பா அக்கா வேளாங்கண்ணிக்கு தான் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். அக்கா நான் தான் பண்ணேன். அக்கா வந்து நல்ல ஒப்பனையில் சிறந்து விளங்குவது போல மாடும் என் கண்ணுக்கு அழகா இருக்கணும். அப்படி என்னென்ன போட்டுறீங்க? ஃபவுண்டேஷன்ல போட்டீங்களா? ஐலைனர் போட்டிருக்கேன். ஐலைனர் ஃபாதர், அது ஐலைனர் நல்லா இருக்கு. சூரியன் நல்லா வெளிச்சமா இருக்கிறார். சூரியன் வெளிச்சம் பிரகாசமா இருக்கு. சூரியன் சிறப்பா வந்து இந்த கோல பொடி ஓவியம்ல 3வது டீமும் சிறப்பா போட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்ப நம்ம இந்த கோல போட்டியினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னாக்கா, இந்த 3 கோலத்திலையும் தந்தை வந்து இன்னும் கன்ஃபியூஷன்ல இருக்கிறார். முதல் கோலத்தை நடச்சு அப்படின்னு. ஸோ 3 கோலத்திலையும் ஃபாதர் அவுட் ஆஃப் 5 3மே எத்தனை புள்ளிகள் பெறுது அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணும். இதுல வந்து ஓரளவுக்கு டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. சூப்பர். அதனால 5க்கு 5 கொடுத்துடலாம். 5க்கு 5. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சூப்பர் ஃபாதர். அப்படியே நம்ம அடுத்த கோலம் வந்து நம்ம இங்க இருந்தே சொல்லிடலாம். சோ 5க்கு 5. முதல் டீமுக்கு வந்து 5க்கு 4.5. 5க்கு 4 அரை. அந்த அரை புள்ளி அது வந்து என்னன்னா வந்து கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஷன். பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அதனால அரை மார்க் போயிருச்சு. 4.5 மார்க்குக்கு வாழ்த்துக்கள். 2வது டீமுக்கு வந்து 4 மார்க் கொடுக்கணும். 2வது டீமுக்கு 4 மார்க். சூப்பர். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உண்மையிலே எல்லாருமே பாஸ். ஆல் பாஸ், ஆல் பாஸ். எனவே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஃபாதர், நாங்க ஒரு சிறப்பு பரிசு வைத்திருக்கிறோம். என்ன அப்படின்னா, 3 குழுவிலுமே யாரு அதிக மார்க்கோ நம்முடைய மாதா இல்ல நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் சீக்கிரமா வந்து நீங்க தான் கோலம் போட வேண்டும் என்று நாங்க அவர்களுக்கு சிறப்பு பொசிஷன் கொடுக்கிறோம். சூப்பர். மாதா தொலைக்காட்சியின் கோலக்குழு, மாதா தொலைக்காட்சியின் கோலக்குழு என்ற பட்டத்தை வாங்கி நம்முடைய 3வது குழுவினர் வெற்றி பெறுகிறார்கள். வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இதோ உங்களுக்காக. இரு இதயங்களே, ரொம்ப பரபரப்பா சிறப்பாக வந்து கோலாகலமாக போயிட்டு இருக்க நம்முடைய நிகழ்ச்சியில சிறப்பான ஒரு விளையாட்டு போட்டி வந்து ஆண்களுக்கான சுற்று. இது என்ன போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன், சுருக்கமா நீங்களும் கேட்டுக்கணும். ஓகே. முறுக்கு தின்னுதல், முறுக்கு சாப்பிட்ற போட்டி. வழக்கமாக முறுக்கை வந்து கயிறில் கட்டி எக்கி சாப்பிட சொல்லியிருப்பாங்க, இல்லை காலில் கட்டி இப்படி அட்டென்ஷன் சாண்டர்டிஸில் அப்படி சாப்பிட வச்சுருப்பாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சீர்வரிசை வச்சுருக்கிற மாதிரி பிள்ளைகள் பின்னாடி 4 பேர் வாலண்டியர்ஸ் உட்கார்ந்துருக்கிற நம்முடைய மாப்பிள்ளைங்க எல்லாருமே வந்து இதில் வந்து விளையாட போகிற அன்பர்கள். சிறப்பாக வந்து இந்த போட்டியில் முறுக்கை எப்படி சாப்பிட போகிறாங்க அப்படின்னா, பின்னாடி இருக்கிற அன்பர்கள் தங்களுடைய வலது கரத்தில் இந்த முறுக்கை வந்து நன்றியோடு ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க கையில் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முறுக்கு உடனே வாயில் போட்டுக்கூடாது. இங்கே முடி இருக்குது பார்த்தியா, அவங்க முடி எல்லாத்தையும் பின்னாடி இப்போ வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி இப்படி வச்சுக்கிறீங்க நெத்தியை.
அப்படியே பின்னாடி பேக்கில் போய் உங்கள் கையில் கொடுக்குற அந்த முறுக்கு உங்கள் நெத்தியில் வச்சுட்டு கைகளை பயன்படுத்தக்கூடாது. ஓகே, எப்படியாவது உங்களுடைய முகத்தினுடைய நலிவு சுழிவை பயன்படுத்தி அதை நீங்கள் சாப்பிட்றீங்க, அவ்வளோதான். உங்களுக்கான கால அளவு நேர அளவு பார்த்தீங்கன்னா 1 minute. அந்த முறுக்கு கொடுத்துருங்க, 1 நிமிடம் தான். ஓகே, முறுக்கு திணிதல் போட்டி இதோ சிறப்பாக தொடங்குகிறது. உங்களுக்கான நேரமும் தொடங்க போகிறது. 3, 2, 1 தொடர்கிறது. கீழே விழுந்தா அடுத்த முறுக்கு. இன்னொரு வாலண்டியர் கீழே விழுற முறுக்க கொஞ்சம் எடுத்து கொடுக்கறது யாரோ வாங்க. முறுக்கு ஃபில் பண்ணிட்டே இருங்க. விஜய் சிறப்பு. மலைப்பாம்பு மாதிரி முழுகிறாங்க. சூப்பர் தம்பி, பயங்கரமா கண்ணடிக்கிறான். அப்படி முறுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களா? நோ 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 நோ. இல்ல இல்ல இல்ல, கமான் கமான். ஓகே, லாஸ்ட் 10 நொடிகள். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓகே, உட்காருப்பா உட்காருப்பா. சிறப்பாக வந்து நம்முடைய ஆல்பர்ட் ப்ரோ எத்தனை முறுக்கு சாப்பிட்டீங்க? கம்ப்யூட்டர் சி 2 சாப்பிட்டு சிறப்பாக விளையாடிருக்காரு. லெஸ்லின் எத்தனை சாப்பிட்ட? 1 நீயா எடுத்து வாயில போட்டுக்கிட்ட, அப்படிதானே தம்பி? தம்பி நீங்க சாப்பிடவே இல்லைண்ணே. சாப்பிடவே இல்லை. அதுக்காக கம்பெனி கொடுக்குற வந்து பிரைஸ் வந்து நீங்க சாப்பிட்றாங்க. தலைவருக்கு முறுக்கு ரொம்ப பிடிக்குண்டாரு. சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க, போடுங்க வாயில. சூப்பர். ரொம்ப சிறப்பாக விளையாடிய ஆண்கள் குழுவிற்கு பாராட்டுக்கள். அடுத்தது முறுக்கு திங்கிற போட்டியின் சுற்று 2, பெண்களுக்கான சுற்று. இதயங்களே, பெண்களுக்கான சுற்று துவங்குகிறது. முறுக்கு தின்னும் போட்டி. அதே போலதான் உங்களுக்கு ரூலு. நெற்றியில் வைத்து கைகளை பயன்படுத்தாமல் சாப்பிடணுமா? சாப்பிட்ருவியாமா? சாப்பிட்றோம். வெரி குட். ஓகே, உங்களுக்கான வாலண்டியர்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க. தம்பி, முறுக்கு கம்மியாக கூடாது. பெண்களுக்கான முறுக்கு தின்னுதல் போட்டி இதோ தொடங்குகிறது. 3, 2, 1 தொடர்க. ஏமா? ஐயோ, விடுமா விடு. கீழே உள்றத நாங்கள் அப்படியே தான் வைப்போம் தட்டுல. பிடிச்சிங்க பிடிச்சிங்க, கீழே உளுந்தா பிடிச்சிக்கணும். பொறுமையா. சூப்பர்மா, அப்படிதான். உன்னால முடியும். நீ சாதாரண ஆள் இல்ல, சிங்கப்பெண். வந்துரு, கமான். ஆல்மோஸ்ட் வா, ஆல்மோஸ்ட் வா. அக்கா வேணாம் வேணான்னீங்கன்னா எப்படிக்கா வரும்? வந்துருச்சு. ஜவனேக்கா, போட்டு போட்டு விளையாண்டுக்கிறீங்களே, நீங்க சாப்பிடுங்கண்ணா. மாமா, உன்னால் முடியும். மூக்கெல்லாம் உரியுது பாவம் புள்ள. ரெடி ரெடி ரெடி, கமான். சிறப்பு சிறப்பு. உங்களுக்கு 10 நொடிகள் கொடுக்குது. இன்னும் எக்ஸ்ட்ரா 10 நொடிகள். வாங்க. ஓய்யோ, அஃபென்ஸ் பாத்தீங்களா? சரி, ஓகே, ரெடி, சூப்பர். அம்மா போட்டுக்கமா, வாயில போட்டுக்கமா. அக்கா வாயில போட்டுங்கக்கா, போட்டுக்கமா. சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. சிறப்பா விளையாண்டாங்க. உண்மையிலே யாராச்சும் ஒன்னாச்சும் சாப்பிட்டீங்களா? இல்ல, நிறைய முறுக்கு கீழே வந்துருச்சு. ரொம்ப நேரமா வேணாம் வேணானே சொல்லி விளையாண்டுருக்கீங்களே, எப்படி இருந்துச்சு விளையாட்டு? அது எப்படியாவது வாய்க்கு வரும்னு பார்த்தேன், வரவே இல்லை. வாய்க்கு வரவே இல்லை, நம்ம தான் வர வைக்கிறோம். அப்புறம் பாப்பா வந்து பயங்கரமா மூஞ்சி இந்த க்ளோஸ் அப் டாப் ஆங்கிள் இருந்துச்சுன்னா அப்படின்னுவாங்க. எப்படிமா இருந்துச்சு விளையாட்டு? சூப்பராக இருந்துச்சு. முறுக்கு எப்படி இருக்குது அக்கா? முறுக்கு நல்லா கிரன்ச்சியாக இருக்குது. ஆனால் வந்து நான் வரவே மாட்டேங்குது.
என்ன வர மாட்டேது? வாயில வச்சு சாப்பிட்டாலே உள்ள குத்துது. அதை வரை சாப்பிட்டா அவ்வளவுதான் போல இருக்கு. இது என்னடே எனக்கு புரியலங்க சத்தியமா. முறுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாச்சுன்னா புரியல எனக்கு. ஸோ சிறப்பாக வந்து இந்த சுற்றை நிறைவு செய்த நம்முடைய பெண்கள் குழுவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுகள். சூப்பராக விளாண்டிங்க. ஸோ கண்டிப்பாக கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பரிசு, ஆளுக்கு ஒரு முறுக்கு வாங்கினு நீங்கள் போங்க. நன்றி. இனி இதயங்களே, நம்முடைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு பங்கேற்பாளர்களாக இந்த முறுக்கு தின்னுதல் போட்டிக்கு வந்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 4 சிறப்பு பங்கேற்பாளர்கள் நம்முடைய அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம், அருட்தந்தை அடைக்கலராஜ் மற்றும் ஜான் அப்பா அவங்க நம்முடைய அலெக்ஸ் சார் அவங்க இருக்கிறாங்க. சிறப்பாக நம்ம நிகழ்ச்சிக்கு மெருகேற்றும் மனமாக இந்த போட்டியில் பங்கேற்க உள்ளார்கள். ஃபாதர், பார்த்துருப்பீங்க சாப்பிட்றது எப்படி இருந்தது கேம். ட்ரை பண்ணிடுவோம். சும்மா ஃபயரா சொல்லியிருக்காப்ல. ரெடி, உங்களுக்கான கால அளவு 1 நிமிடம். நேரம் துவங்குகிறது. கரவொலி எழுப்பி அப்ரிஷியேட் பண்ணுங்க. கரவொலி எழுப்பி வாங்க, கமான். அடையில சார் க்ளோஸ் அப் வைங்கப்பா. சார் வேணாம் சார், வேணாம் சார். அலெக்ஸ் சார் ஆல்மோஸ்ட் ஆடுவோம். ஃபாதர் வா வா வான்னு கூப்பிடுறாரு. அப்பா முகத்துல அப்படியே நடனம் ஆடுதுங்க அவருக்கு. முகத்துல ஜூம் போங்க ஒரு ஜான பாங்க. மலர்களை போல் தங்கை. சிறப்பா ஃபாதர் முறுக்க கூப்பிடுறாரு. வா வா வா. சூப்பர் சூப்பர் சூப்பர். உன்னை யாரும் சாப்பிடல நினைக்கிற. கமான். ஜானப்பா ஒன்று சாப்பிட்டாரு. கரவொலி எழுப்பி பாராட்டுகள். சிறப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருச்சு வந்துருச்சு. சிறப்பா சிறப்பா. சூப்பர் 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 சூப்பர். ஓகே, சவுண்ட் கார்டு. ரொம்ப அழகா இறுதி வரைக்கும் முயற்சித்த 4 பேருக்குமே பலத்த கரவொலி எழுப்பி பாராட்டுகளை தெரிவிப்போம். இனி இதயங்களே, என்னப்பா இப்படி எங்க சாமியார்களையும் இந்த அன்பு அப்பாக்களை இப்படி வச்சு சரி அப்படின்னு கண்டிப்பா வந்து முறுக்கு சாப்பிட்டே ஆவேன்னு சொல்லி ஃபாதர் அடைக்கலம்ராஜ் வலுக்கட்டாயமாக சாப்பிட்டாரு. சாரும் அதே மாதிரி. நீங்க சாப்பிட்டீங்களா சார்? 1 சாப்பிட்டுருக்காரு. ஃபாதர் கடைசி நேரம் வரைக்கும் வா வா வான்னு பார்த்தேன். இது என் உடல் அப்படின்ற மாதிரி முறுக்கு. எல்லாருமே சிறப்பாக விளையாண்டாங்க. பாராட்டுகளையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கம்பெனி கொடுக்கக்கூடிய அன்பு பரிசு எங்க சார்பாக ஒரு முறுக்கு கொடுக்குறோம் ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். ஒரு முறுக்கு கொடுத்துருங்க. இனி இதயங்களே, முறுக்கு தின்னுதல் போட்டி ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு அப்படிதான் சொல்லலாம். மற்றும் ஒரு சிறப்பு விளையாட்டாக இப்பொழுது கரும்பு வைத்து ஒரு அருமையான விளையாட்டு. இந்த விளையாட்டுல அதே போல 5 ஆண்கள் 5 பெண்கள் 2 சுற்று இருக்க பொழுது கரும்பை கையில வைத்து கொண்டு ஒரு அருமையான விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த முதல் சுற்று ஆண்களுக்கான சுற்றுல அந்த 5 ஆண்கள் கரும்பு போட்டிக்கு பெயர் கொடுத்தவர்கள் இங்கே முன்னாடி மேடைக்கு வரணும். இனி இதங்களே, கரும்பு போட்டிக்கான ஆண்கள் சுற்றுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜோஸ் அண்ணன், விவேக் அண்ணன், ஆடம், சுனித், வினோத் இருக்கிறாங்க. 5 பேரு. இந்த சுற்று எப்படி இருக்க போகுது அப்படின்னாக்கா, யூஸ்வலாக வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கரும்பு அப்படி காலிலே வச்சு அப்படி போனாங்க, இல்லைனாக்கா அப்படி உடைக்க சொல்லுவாங்க. இந்த டைம் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இவங்களை ஒரு வட்டமாக நிற்க வச்சுட்டு கரும்பு பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சிட்டு அங்கே மியூசிக் ஆன் பண்ண உடனே, அங்கே ஸ்டார்ட் ஆன உடனே நான் வந்து 1 2 3 மாறிக்கோ அப்படின்னு சொல்லுவேன். அப்போ மாறிக்கோ அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுன்னா, இப்போ இப்படி ரவுண்டாக நிற்கிறீங்கல்ல, இப்போ அப்படியே நீங்கள் வந்து சுனித் வந்து வினோத்தினுடைய கரும்பு பிடிக்க போயிடணும். ஜோசன் என்ன பண்ணுவார், விட்டுட்டு சுனித்து கரும்பு பிடிக்க போயிடுவாப்ல. இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் கரும்பு மியூசிக்கல் சேர் மாதிரி கரும்பு கீழே விழாமல் சுற்றி பிடிச்சிட்டே இருக்கணும். அப்படி யாராவது விட்டிங்கன்னா அவுட்டு. அடுத்த இருக்கக்கூடிய 3 நபர்கள் 2 1 அப்படின்னு போயிடும். இறுதியாக யார் இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். இனி இதுங்களே, ஆண்களுக்கான கரும்பு போட்டி இப்பொழுது தயாராகிறது. 3 2 1 தொடர்கிறது. 1 2 3 சேஞ்ச் சேஞ்ச். அவுட் அவுட்டு. ஒரு நிமிஷம் நீ திரும்ப பஞ்சாயத்து முடிச்சிடும். அப்படி திரும்ப அப்படி ஒரு நிமிஷம். என்ன ஏன்னா ஒரு மாரிகாட் சொல்லுவாராம், சேஞ்சுன்னு சொல்லுவாராம், 1 2 3 சொல்லாம சொல்லுவாராம்.
எப்படி சொன்னாலும் நீங்க மாறிக்கணுங்க. மாறிக்கோன்னு சொன்னா மாறணும்ல. மாறணும்னா கமாண்ட் வருதா இல்லையா? நீங்க இப்படிலாம் நாங்க குழப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை கிடையாது. நீங்க குழப்பாமே குழப்பறீங்க. நானே ரொம்ப குழம்பி இருக்கிறேன். ஏன்னா மாறிக்கோன்னு கமாண்ட் வந்தாலே மாறிக்கணும் ப்ளீஸ். அண்ணா கொடுத்து சாரி. ஓகே ரெடி. அடுத்த இல்லை ஃபார்ம் மாறிக்கோனா மாறிக்கணும். ஓகே சவுண்டு 1 2 மாறிக்கோ 3 2 1 மாறிக்கோ. ஒரு நிமிஷம். உங்க ராஜதந்திரத்தை நான் பாராட்டுறேன். கொஞ்சம் பின்னாடி போங்க. ரெடி 1 2 3 மாறிக்கோ 2 1 வெயிட் ஜி வாங்க ஜி. இப்படி பண்ணிட்டியேடா. உன்னால என்ன பண்ண முடியும்? சுனித் எப்படி ஃபீல் பண்றீங்க? வாங்க சுனித். மாறிக்கோன்னு சொல்லவே இல்லை, அதுக்குள்ள டக்குன்னு விட்டுட்டு கிளம்பி. கடமை உணர்வு. வினோத் கூட்டது. நான் சொன்னேன். ஓகே 3 பேருக்கு வந்துருங்க. கேப். ஓகே ரெடி. சவுண்ட் 1 2 மாறிக்கோ 2. இது எப்படி வந்து செல்லும்? அது என்ன எப்படி ஃபீல் பண்றீங்க? வழக்கமா நான் கேட்பேன், இப்போ என்கிட்ட கேட்குறேன். அதனால என்னப்பா கேள்வி கேட்கறது ஈஸியா இருக்குது, பதில் சொல்லதான் கஷ்டமா. அது இப்பயாச்சும் தெரிஞ்சா சரி. அது பிசியில் மண்ணு விட்டுற மாதிரி பிடிச்சாரு அண்ணன். முடியல இருந்தாலும் சூப்பர். ரெடி. ஓகே ரெடி மேடம். ஓகே சவுண்ட். எப்படி பாக்குறீங்க? 1 2 3 4 மாறிக்கோ 1 2 3 முடிச்சு ஆட்டம் முடிச்சு. வாங்க கொடுங்க கரும்பு கொடுங்க. ஓகே சூப்பர். பலத்த கைத்தட்டலோடு சிறப்பான பாராட்டுக்கள் ஆடம். இல்லை நீங்கள் வந்து நூல் இழையில் வந்து அப்படி மிஸ் ஆயிட்டீங்க அப்படின்றது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி நீங்கள் வந்து தோக்கலாம் வினோத்? நிறைய பேர் வந்து உங்களுடைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அது ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் எப்படி நீங்கள்? கொஞ்சம் ஆர்வப்பட்டுட்டேன். ரொம்ப ஆர்வப்பட்டாரு. பட் இருந்தாலும் வாழ்த்துக்கள். சூப்பர். பயங்கரமானாங்க. இனி இதுங்களே ஆண்களுக்கான இந்த கரும்பு போட்டி சுற்றிலே வந்து ஆடம் வெற்றி பெற்றிருக்கிறார். பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப சிறப்பாக விளையாடினீங்க. தேங்க்யூ. இனி இதுங்களே பெண்களுக்கான கரும்பு போட்டி சுற்று இதோ தொடங்குகிறது. அந்த 5 சிங்க பெண்கள் வரவும் வாங்க. இனி இதுங்களே பெண்களுக்கான கரும்பு போட்டி சுற்று இதோ தொடங்குகிறது. 3 2 1 தொடங்குகிறது. 1 2 3 மாறிக்கோ 1 2 3 மாறிக்கோ. இல்ல அக்கா. ஓகே சிறப்பு. அக்கா என் மேல உழுந்துருச்சு கரும்பு, அதுக்கப்புறம் எடுத்தாங்க. ஓகே 1 2 3 மாறிக்கோ. ஓகே சூப்பர். பயங்கரம். சூப்பர் சிறப்பு. 1 2 3 1 சொல்லி முடிச்சுமா. போயிட்டு வாங்கம்மா. 1 அம்மா ஏதோ ஒலை கொத்துற மாதிரி இருக்கிற சூப்பர் அழகாக பார்க்குறது. 1 2 3 1 2 3 மாறிக்கோ. அக்கா அழகா வந்து அங்கே வச்சிட்டீங்க. ஓகே சிறப்பு சூப்பர். வாங்க. அக்கா என்னன்னாக்கா இந்த அம்மா வாமா பிடிச்சி அப்படி ரொம்ப மனசு உங்களுக்கு. ஸோ சிறப்பாக வந்து விளையாடி வெற்றி பெற்ற நம்முடைய ஜெயமேரிக்கு வாழ்த்துக்கள். ஸோ சிறப்பாக ஆண்கள் சுற்று பெண்கள் சுற்று கரும்பு போட்டி நிறைவடைந்தது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள். தேங்க்யூ. இனி இதுங்களே நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சியின் இறுதியாக கண்டிப்பா வந்து உரி அடிக்கலனா அந்த பொங்கல் நிகழ்வு முடிவுக்கே வராது என்ற பட்சத்துல இப்போ நிறைவாக உரி அடிக்கிறதுக்கு நம்முடைய வீரர்கள் இங்கே அணி வகுத்து இருக்கிறாங்க. எல்லாரும் அடிக்கிறாங்களா? அப்படின்னா இல்ல. சிறப்பா. அப்படி இந்த வருடம் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சியில யாரு உரி அடிக்கிறாங்கன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்முடைய தலை அப்படின்னு சொல்ற வண்ணமாக மாதா தொலைக்காட்சியின் முதன்மை செயல் அலுவலர் அருட்தந்தை டேவிட் அவர்கள் ஃபர்ஸ்ட் போயிட்டு உரிய அடிக்க இருக்கிறார். சிறப்பா பேக்ரவுண்ட்ல நிறைய ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அதனால நம்முடைய அருட்தந்தை அடைக்கலராஜ் அவர்கள் இங்கே வர வேண்டும். வந்து ஃபாதர் தான் கண்ணை கட்ட போறாரு. உரி அடிக்க போறவங்க ஃபர்ஸ்ட் நம்முடைய அருட்தந்தை, அடுத்ததாக
அண்ணன் சைரஸ், அவரை தொடர்ந்து அண்ணன் இறுதிராஜ், அவரை தொடர்ந்து நம்முடைய அண்ணன் ஓட்டுநர் வினோத் அவர்கள், அப்புறம் விஷுவல் வினோத். ஃபாதர் இது எத்தனை ஃபாதர்? கையில நீ எத்தனை வச்சிருக்கியா அத்தனை. சூப்பர் ஃபாதர். நான் ஒரே ஒரு குச்சி வச்சுக்கிறேன் ஃபாதர். ஃபாதர் என்ன ஃபாதர், கமாண்ட் எல்லாம் பின்னாடி நல்லா கேட்டுக்கோங்க, காதையும் வேற டைட்டா கட்டிட்டாங்க. சிறப்பு ஃபாதர், சுத்தி விடலாம் ஃபாதர். ஃபாதருக்கு தலை ஃபாதர் என்னாச்சு? போதும் 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 போதும். சவுண்ட். எஸ் ஃபாதர். வாங்க ஃபாதர், வாங்க ஃபாதர், சூப்பர் ஃபாதர். ஏய் ஏய் சூப்பரே. Goal! Woo! Woo! Out! Father, sound cut, sound cut. Father, you are almost father. ஐயோ ஏன் விட்டு ஐயோ ஏன் விட்ட ஃபாதர்? இங்க போயிட்டீங்க ஃபாதர், இங்க போயிட்டீங்க. க்ளோஸ் அப்ல வந்து ஃபாதர் பார்க்கும்போது தெரியும். ஸோ ஃபாதர் ஃபர்ஸ்ட் ட்ரை உங்களை பார்த்துட்டாங்க, எப்படி இருந்துச்சு? அடைக்கல, நான் பொறாமப்பட்டு நீ ரொம்ப பயங்கரமா தலை சுத்து. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் டிலமாவோட தான் அடித்தேன். ஆமாம், பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் வந்துட்டேன் இல்லையா. நெக்ஸ்ட் டைம் சீரியா உடச்சிருவோம். சூப்பர் ஃபாதர், தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். அவரை தொடர்ந்து அண்ணன் சைரஸ் அவர்கள் முன் வருகிறார். சூப்பர். ஃபாதருக்கு ஒரு பலத்த கைத்தட்டலை கொடுத்துருவோம். அடுத்தது அண்ணன் சைரஸ். பார்த்து ட்ரோனுக்கு அடிச்சிட போறீங்க. அண்ணா இது எத்தனை? புரியல. தெரியலடா. தெரியல, கண்ணு தெரியல. சிறப்பு, நல்லா சொல்லுங்க. கிரிட்டு சொல்லுங்க. அண்ணா எப்படி இருக்குது ஃபீல் ஆகுது? கரெக்ட். கரெக்டா ஓகே சூப்பர். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகேண்ணா போலாம். வெற்றி வெற்றி நிச்சயம். எல்லாரும் திரும்பிக்கங்க தயவு செஞ்சு. ஆங்காங்கே அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் ஜாக்கிரதை, எச்சரிக்கை 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 எச்சரிக்கை. ஆனா உங்களுடைய பார்டர் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல போனா அவுட். நீங்க டிசைட் பண்ணீங்க, பார்டர் முடிஞ்சிருச்சு அவுட். நோ நோ. பாட்டு சவுண்ட். கமாண்டா கமாண்டா. தட்டிலாம் பார்க்க கூடாதுன்னா அடிச்சிடணும். ஒரு முடிவுக்கு வாங்க, தட்டிலாம் பார்க்க கூடாது. நோ. 1 2 3 முடிச்சு. அப்படியே இருக்க. உங்களெல்லாம் அடா மனசாட்சியே இல்லடா. உங்களெல்லாம் மனசாட்சி இருக்கா? இருங்க ஒரு நிமிஷம். போனா போட்டுன்னு சொல்லிட்டு அங்க ஃபாதரும் சரி டே நேராடா. இல்ல நேராடா. இல்ல நோ. ஒரு பானை உண்மையிலே இணையதங்களே, உங்க டிவிக்கும் இவர் நிக்கிறதுக்கு 1 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு 5 ஸ்டெப்னா நடந்தீங்களா? நான் ஒரு கணக்கு பண்ணேன், அது இவர் தப்பா கைட் பண்ணிட்டாரு. இங்க இருந்து வேற ஒரு இருந்தாலும் கிளீனா வந்து ஜி ஜி டி ஈன்லாம் கேட்டுச்சு. ஒரு பிளானும் கேட்டுச்சு. ஜி மட்டும் தான். ஜீனா என்ன முடிவு பண்ணீங்க? அது எங்களுக்கு தான் தெரியும். ஓ, அடுத்த ஓகே. நம்முடைய அண்ணன் வினோத் அவர்கள் வராரு. வாங்க வினோத் அண்ணா. சூப்பர் ஃபாதர். அடுத்து வினோத் அண்ணா ரெடி ஆகிறாரு. சுத்திடலாம் ஃபாதர். குச்சி பிடிங்க. இந்த உங்களுக்கு எதனா கோடு வேர்டு வச்சுக்கிறாங்களா? இல்ல சுத்தி விட்டுருக்காங்க. மைக்க நின்றோம். ரெடினா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சவுண்ட். போட சம. எப்படி ஃபீல் பண்றீங்க? வடையில அதான் ஃபீல் பண்றேன். பயங்கரமா. ஆல்மோஸ்ட் நீங்களும் கிட்ட போயிட்டு ஃபாதர் மாதிரியே மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இருந்தாலும் நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். எப்படி இருந்துச்சு நிகழ்ச்சி, விளையாட்டுகள்லாம்? ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு, சுத்தி விட்டானே. ஃபாதர் மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சா? ஃபாதர் தண்ணி கொடுங்க அவருக்கு. அடுத்ததாக
நாமளும் பார்க்குறோம். மூன்றாவதாக உடைக்கல. இதோ ஒரு இளஞ்சிங்கம். இல்ல அடிச்சிடறேன். எப்படின்னா அப்படியே போறதா நான் ரிவர்ஸ்ல போய் அடிச்சிடறேன். ரிவர்ஸ்ல போய் அடிக்கிறாரா அண்ணன்? பாத்துக்கலாம். இருந்தாலும் இல்ல, இருந்தாலும் நம்முடைய ரூல் பிரகாரம் தான் போகணும். கண்ணை கட்டி வச்சு செய்றீங்க. வச்சு செய்யறோமா நம்ம பார்த்து. ஆனா ட்ரோன் வேற உங்க முன்னாடி இருக்குது. ஐயா சாமி 40 வயசு ஆகி போச்சியா. சுத்த 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 அவரே சுத்திக்கிறாப்ல. ஓகே அண்ணா, ரெடி அண்ணா? ரெடி சவுண்ட். சூப்பர் 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 அண்ணா, பாருங்களேன் எப்படிண்ணா இருக்கு. அப்படிலாம் பண்ணணும். ஓகே ஓகே, ஒரு வித்தியாசமாக தான் இருந்துச்சு. அடிச்சிருவேன் நினச்சேன். ஏன்னா லேசாக கீழே கோடு தெரிஞ்சு. கோடு தெரிஞ்சா ஃபாதர்? என்ன கண்ணு கட்டுன்னு உண்மையிலே தெரிஞ்சானே? லேசாக அப்படி கீழே பார்த்தேன், லேசாக கோடு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சு. இங்க பல கோடுகள் இருக்கு, ஆனால் நீ கன்ஃபியூஸ் அடிக்க மேல தெரில. ஓ பரவாயில்ல, நான் கரெக்டாக வந்திருக்கேனே. சூப்பர்ண்ணா, பாராட்டுகள் பாராட்டுகள், பயங்கரம், சூப்பர்ண்ணா சூப்பர். அதை தொடர்ந்து நம்முடைய விஷுவல் எடிட்டர் வினோத் அவர்கள். கீழே தெரியாம கட்டிருங்க. ஓகே ரெடி? இந்த வினோத் புடிங்க. வினோத் குச்சி ஏதாவது தெரியுதா? தெரியல. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. Come on, Vinod. போடு போடு. சூப்பர் 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 சூப்பர். ஸோ இணையதளங்களே, ரொம்ப சிறப்பாக வந்து நம்முடைய நிகழ்ச்சி மாதா தொலைக்காட்சியின் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சி. இது பொங்கலா 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 பொங்கலை உரியடித்து நிறைவு செய்து வைத்திருக்கிறார் நம்முடைய விஷுவல் எடிட்டர் வினோத் அவர்கள். ரொம்ப சூப்பரா இருந்தது, ரொம்ப அழகா விளையாண்டீங்க. எப்படி இருந்தது அனுபவம்? பிளைண்டா இருந்துச்சு. சரி, அப்படியே யோசிக்காம போயிட்டேன். பிளைண்டா இருந்துச்சு, யோசிக்காம போயிட்டேன். ஏதோ கிரிக்கெட் பிளேயர் சொல்ற மாதிரி சொல்றா அப்படி. ஸோ ரொம்ப சூப்பரா இருந்தது. என் அன்பு உள்ளங்களே, பொங்கலோ பொங்கல் மாதா தொலைக்காட்சியின் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சி நிறைவேற போகுது. ரொம்ப அழகான அற்புதமான நிகழ்ச்சி நீங்க கண்டு கழிச்சிருப்பீங்க. நடனங்கள், கோல ஓவியம், உரியடித்தல் மற்றும் சில விளையாட்டுக்கள்லாம் நிகழ்ந்தேறியது. ரொம்ப அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை வந்து மாதா தொலைக்காட்சி தொகுத்து வழங்கியிருக்கிறது. நீங்களும் கண்டுகளித்திருப்பீர்கள். அதே போல இந்த நிகழ்ச்சி இத்தனை அருமையா வந்து நடந்தேறுவதற்கு முழுக்க காரணமாக இருந்த நம்முடைய அருட்தந்தையர்கள் மற்றும் பணியாளர்கள், அதே போல இங்கே இந்த ஏற்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து இந்த இடத்தை அலங்கரித்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி. சிறப்பாக நம்முடைய இந்த விழா அலங்கரிப்பு குழு அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான ஏற்பாடுகளை செய்த ஒரு பெரிய குழு இருக்கிறாங்க பின்னாடி. அண்ணன் விஜய் அண்ணன் அவர் வந்து எப்பொழுதுமே திரைக்கு பின்னாடி இருந்து கடினமாக உழைக்கக்கூடிய அண்ணன். அதே போல அவர்களை தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய நம்முடைய இறுதிராஜ் அண்ணன் அவர்கள் வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இவர்களை எல்லாம் நமக்கு உறுதுணையாக கொடுத்து இத்தகைய அருமையான நிகழ்ச்சி அரங்கேற உண்மையிலே உறுதுணையாக இருந்தார்கள். அதே போல் நம்முடைய ஜானப்பா அவர்களுக்கும் பொங்கலை வந்து சிறப்பாக வந்து நமக்கு சமைத்த அம்மா, வழக்கமாக ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பொங்கல் சமைக்கக்கூடிய அம்மா அற்புத அம்மா அவர்களுக்கும், அவர்களோடு உதவியாக இருந்த அக்கா பிரபாவதி அக்கா, ரவணா அக்கா, அப்புறம் மஸ்தான அம்மா மற்றும் நம்முடைய தோட்டக்கார் இறுதிராஜ் அண்ணன் எல்லோருக்கும் வந்து நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நம்முடைய சசி அண்ணன் அவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்தை தூய்மையாக வைத்து இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த சசி அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வெகு சிறப்பாக பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே திரைக்கு பின் நின்று அயராது உழைத்து கொண்டிருக்கும் எல்லா நிலைகளிலும் அவர்கள் வந்து தங்களுடைய வேலைகளை பாராமல் எல்லாவற்றிற்கும் தங்களுடைய உதவிகரத்தை நீட்டக்கூடிய நம்முடைய கேமரா டீம் மற்றும் ப்ரொடக்ஷன் டீம் பின்னாடி இருந்து வேலை செய்கிற ஒவ்வொரு
அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சோ அருமையா இருந்தது நம்முடைய இந்த பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சி. இனி இதங்களே மீண்டும் மற்றொரு புதிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை அன்போடு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சி. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், ஹாப்பி சூப்பர். ஒரு அருமையான பாடலோடு சிறப்பு நடனம் ஆடி நாம நிறைவு செய்வோம். தேங்க்யூ so much.